ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இதே பிள்ளைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் விசேஷித்தமானவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் யார் தெரியுமா? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் உலகத்திற்கு அது வெளிச்சத்தை கொடுக்கணும். இன்னைக்கு உலகம் இருளில் இருக்கு. இதோ இருள் பூமியையும் காரிலும் ஜனங்களையும் மூடி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அது மேல் உதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா? ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். தெய்வ பிள்ளையில அந்த ஒளியாகிய ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால நம்மளை உலகத்தில் எப்படி வச்சிருக்கிறனா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் வெளிச்சத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அநேக இடங்களில் இருள் சூழ்ந்து இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்னா உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதீங்க பிரதர், நானே இருளில் தான் இருக்கிறேன், ஏன் வெளிச்சமே மங்கி எறிகிறது போல இருக்கீங்களா? பயப்படாதீங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்க பிரகாசிப்பீங்க. நடுப்பகல் சூரிய பிரகாசம் எப்படி இருக்கோ அப்படி கர்த்தர்களை பிரகாசிக்க பண்ண உண்மையில் அவர் இருக்கிறார். ஆமென். யோவான் சானகள் சில காலம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் வெளிச்சத்தில் அநேகர் வெளிச்சம் கண்டாங்களா? அதே போல உங்க வாழ்க்கையும் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பலருக்கு சாட்சியாக இருக்கும், பலருக்கு முன்னாடி மேன்மையாக இருக்கும். கர்த்தர்களை அப்படி தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இருளில் இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். பாருங்க, முற்காலத்தில் நம்ம இருளில் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. முற்காலத்தில் சாபத்தில், முற்காலத்தில் இயலாமையில், முற்காலத்தில் வியாதியில், முற்காலத்தில் அவமானத்தில் இருந்து உண்மைதான். ஆனால் எப்போ ஆண்டவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தில் கழுவப்பட்டு அவருக்கு சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாரோ, நம்மளை விசேஷத்தில் மாற்றி நம்மளை ஆசீர்வதிச்சாரோ, நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள். தேவ பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உங்கள் வெளிச்சத்தில் அநேகர் வெளிச்சம் காண வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பாருங்க, அழகா மீகா தீர்க்க தரிசி சொல்றாரு, என் சத்துருவே சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் போது நீங்கள் ஏன் பயப்படுங்க? அவர் தானே உலகத்தின் ஒளி. ஆமென். அவர் உங்களை அவருடைய ஒளியினால் உங்களை ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் அதிகரித்து கொண்டே இருக்க விரும்புகிறார். எப்படி சூரியனுக்கு இருந்து சந்திரன் வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி இரவு நேரங்களில் பிரகாசிக்கிறதோ, நீதியின் சூரியனாகிய ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, அவரிடத்தில் பலனை பெற்றுக்கொண்டு, அவரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு, அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு நம்ம வெளிச்சங்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துரு பார்த்து பயப்படாதுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமானவர்கள். நீங்கள் இருக்கிற வேலை சார்ந்த நீங்கள் தான் வெளிச்சம். ஆமே. உங்கள் வீடுக்கு நீங்கள் தான் வெளிச்சம். கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாய் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நான் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அன்றர் உலகத்திற்கு வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தில் அநேகர் வெளிச்சம் காண உதவி செய்யுங்க. இந்த வெளிச்சம் ஒரு நாளும் இருளாகாதபடி காத்துக்கொள்ளபடியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்கள் இருளாக இருக்கிறதோ இன்றையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உதிப்பதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். கிருபை ஒப்பு கொடுக்க இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே. ஆமென். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். தைரியமாக போங்க. God bless you.